உலகு. வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0°2 செல்சியஸாக உணரப்படுகின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு அனுசரணை வழங்குவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே இன்றைய நாள் கிரவுண்ட் ஹாக் டே என்று அழைக்கப்படுகின்றது. கனடியர்களும் சரி, அநேகமாக நார்த் அமெரிக்கன்ஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். இந்த வின்டர்ஸ் பிடிக்காதவர்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான அவர்கள் நல்ல செய்தி கூட இன்று கிடைத்திருக்கின்றது. இந்த கிரவுண்ட் ஹாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிருகம் தன்னோட இருப்பிடத்திலிருந்து வெளியே தன்னோட ஷடோவை அதாவது நிழலை பார்க்க தவறினா இந்த வின்டர் கெதியன்னு முடிய போதும், ஸ்ப்ரிங் ஏர்லியாக வந்துட வேண்டும் ஒரு நம்பிக்கை கனகாலமாகவே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே இந்த கிரவுண்ட் ஹாக் தன்னுடைய நிழலை பார்க்க தவறிவிட்டது. எனவே இது இந்த வின்டர் இன்னும் கொஞ்ச காலத்தானன்றதை கொஞ்சம் உறுதி செய்கிற மாதிரி இருக்கிறதால நிறைய பேர் இதையொட்டி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த COVID-19 பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இதில் வர வின்டர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு செய்தி கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலகாலமாக இது ஒரு ஐதீகமோ இல்லை ஒரு நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். எனவே அந்த வகையில் இந்த கிரவுண்ட் ஹாக் இந்த நிலைமையிலையும் கூட ஒரு சந்தோஷமான செய்தியை வழங்கியிருக்குன்னு சொல்லலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் என்று இப்போ மேலோட்டமாக பார்த்துடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கனடாவில் தயாராக உள்ள COVID-19 தடுப்பூசிகள் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்ட அறிவித்தல் இருக்கின்றது. அத்தோடு கியூபெக்கில் கட்டுப்பாடு தளர்வு பற்றி முதல்வர் பிரான்சுவாஸ் லெகாட் வழங்கியிருக்கின்ற அறிவித்தல் இருக்கின்றது. இது அனைத்தும் டாப் ஆஃப் த அவர் பகுதியில் வரும். அடுத்ததாக கனடிய வேளாண் பகுதியில் வீட்டு கொள்வனுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பின்னர் அந்த வீட்டை வேறொருவருக்கு விற்பனை செய்ய முடியுமா, இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன என்பது பற்றி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் வழங்குகின்ற ஒரு பகுதி உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் கலையரங்கம் பகுதி, அதில் பாபு ஜெயகாந்தன் வழங்குகின்ற பாப் இசை பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மற்றும் வளமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக, அதாவது டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு செல்வதற்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இன்றைய நாள் கனடாவில் பதிவாகி இருக்கின்ற COVID-19 தொற்றுகள் எண்ணிக்கை, அந்த நிலவரங்களை சரி பார்த்து விடலாம். அந்த வகையில் இன்றைய தினம் கனடாவில் மொத்தமாக 2831 புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கியூபெக்கில் 1053, ஒன்டாரியோவில் 745. 745 கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபரில் இருக்கிற கொஞ்சம் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இந்த சரியான எண்ணிக்கைகள் இப்போ வழங்கப்பட முடியாமல் இருக்குது. அதனால் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனால தான் இந்த லோ அமௌண்ட் காட்டப்படுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அடுத்து வருகிற நாட்களில் அதன் சரியான எண்ணிக்கை வழங்கப்படும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 429 தொற்றுகள், அல்பர்டாவிலே 268 தொற்றுகள், சஸ்கச்சுவானில் 223 தொற்றுகள், மனிடோபாவிலே 83 தொற்றுகள், நியூ பிரன்ஸ்விக்கில் 25 தொற்றுகள், நோவாஸ்கோஷியாவில் 1 தொற்று என இன்றைய தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. மரணங்களுடைய எண்ணிக்கைகளை பார்க்கும்போது கியூபெக்கில் 38 மரணங்கள், ஒன்டாரியோவில் 14 மரணங்கள், அல்பர்டாவிலே 13 மரணங்கள், சஸ்கச்சுவானில் 8 மரணங்கள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 8 மரணங்கள் என்று இன்றைய நாள்
மரண வீதம் பதிவாகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த யூகே வேரியண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய திரிபும் கூட ஆங்காங்கே பல இடங்களில் வந்து அதிகரித்து செல்வதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிற இந்த செகண்ட் வேவ் என்ற ஒரு விஷயம் கொஞ்சம் தளர்வடைந்து வர நிலையில் வந்து இந்த யூகே வேரியண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரிபும் இப்பொழுது அதிகரித்து வரது வந்து மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு செல்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். கனடாவின் 2 பெரிய நிறுவனங்களுடன் தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் வந்து எட்டப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய தகவல்கள் தான் வழங்கியிருக்கின்ற இந்த நோவோவேக்ஸ் என்கின்ற இந்த தடுப்பூசிகளும் சரி, இதனால் வழங்கப்படுகின்ற தடுப்பூசியும் சரி, ஹெல்த் கனடா அனுமதித்த பின்னர் அதனுடைய அப்ரூவலுக்கு பின்னர் வந்து இதனுடைய தயாரிப்புகள் ஆரம்பமாகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக ஆரம்பத்தில் 52 மில்லியன் டோசஸ் வந்து பெறப்பட இருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். மொன்ட்ரியலில் இதனுடைய ஃபெசிலிட்டி ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே அதனுடைய ஒரு தொழிலகத்தில் வந்து இதனுடைய கட்டுமான பணிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அப்ரூவலும் வந்த பிறகு அது ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 மாதங்கள் எடுக்கும் என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதாவது இதன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மாதங்கள் எடுக்கும் என்றும், ஸ்ப்ரிங் முடியும் வரை நாங்கள் இதனுடைய அப்ரூவலை வந்து எதிர்பார்க்க முடியாது என்றும் சொல்லப்படுகின்றது. அனுமதி அளித்த பின்னர் வந்து இது எப்போ ஆரம்பிக்கணுமோ அப்போ அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் டோசஸ் வந்து பெர் மந்த் என்ற அடிப்படையில் வந்து வழங்கப்பட இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி மான்ட்ரியலில் மட்டுமின்றி வான்கூவர், சஸ்கெச்சுவான் அங்கே கூட இதற்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அமைக்கப்பட இருக்கின்றது. பெருமளவு நிதி வந்து இந்த ஃபெசிலிட்டி அமைக்கப்படுற இந்த கட்டுமானத்துக்காக ஒதுக்கப்பட இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தயாரிப்புகள் வந்து ஆரம்பித்த பிறகு வந்து கிட்டத்தட்ட மொத்த சமரம் வந்து முடிவடைந்த பின்னர் தான் அது பாவனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதாவது எதிர்பார்க்கப்படுகின்றது. சில நேரங்களில் அடுத்த வருஷம் கூட இதனுடைய பாவனைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட கனடாவிலே இதுக்கான தயாரிப்புகள் இடம்பெறுவதற்கு இந்த முடிவு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக பார்க்கப்படுகின்றது. எனவே வேறு இடங்களில் வந்து வேறு நாடுகளில் வந்து இதுக்கான பிரச்சனைகளோ அதுக்கான கையேந்தல்களோ இருக்காது என்றும், முடிஞ்சவரை வந்து எங்கள் நாட்டிலேயே வந்து இதுக்கான கொள்வனவை வந்து மேற்கொள்ள முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த அறிவித்தலை பார்க்கலாம். For a lot of people, it's not just today that feels like Groundhog Day. It's the whole past year. Not only are days in quarantine repeating themselves, but we're also wondering just how long this winter is going to last. If you're tired and overwhelmed, that's understandable. The past 12 months have been really hard. Maybe your kids are doing school from the kitchen table, or your parents are in a senior's home, or your business has had to close temporarily, perhaps repeatedly. No one expects this pandemic to end overnight, but you're probably looking for signs that things will get just a little bit easier. Well, this weekend we passed an important milestone. It's now been 3 weeks with COVID-19 cases consistently falling across the country. This is because of the choices people have made to keep each other safe. It's because across the country, people are stepping up to do the right thing. Your actions are making a difference, but we can't let our guard down now. Doubling down is how we'll see even fewer people get sick and how we'll save lives. But remember, this is for now. This is not forever. We're very much on track to get everyone who wants a vaccine vaccinated by September. We won't rest until every Canadian who wants a vaccine has received one. Now, this is no small task, and we knew there would be some hurdles along the way with unpredictability and increased demand for production. That's why we created a smart, proactive plan on vaccines and vaccine rollout. It's why we secured as many options as possible with hundreds of millions of doses from companies around the world. And it's why we invested in vaccine development and manufacturing here at home. And on that front, I have good news to share. 2 companies, Precision Nanosystems and Novavax, are now on track to manufacture vaccines right here in Canada. This is a major step forward to get vaccines made in Canada for Canadians. To begin with,
We've signed a memorandum of understanding with Novavax to produce their COVID-19 vaccines at the new NRC Royal Mount facility in Montreal. Pending Health Canada approval, tens of millions of Novavax COVID-19 doses will be made right here at home. We need as much domestic capacity for vaccine production as possible. That's why we've already invested $46 million in the vaccine development facility at the University of Saskatchewan's Vaccine and Infectious Disease Organization. The good news we've just heard is that Vido Intervac now projects they will be able to produce up to 40 million doses annually. We are investing in Canada's biomanufacturing sector for today and for the long term. Vaccines work. They are safe and effective. When it's my turn, I'll be ready to roll up my sleeve and get my doses. These vaccines save lives, so I hope you'll join me. As part of our rollout plan, we're investing $64 million to make sure you know when and where to get vaccinated, the many safety measures in place, and why it's such a good idea to get your shot. No one who wants a vaccine will be left behind. No community will miss out. Just yesterday, the Canadian Rangers and members of the Canadian Armed Forces began working alongside Orange in Ontario. They are currently supporting vaccinations in the first 8 of 32 priority communities of the Anishinaabe Nation. In many cases, these Rangers are helping out in their own communities to ensure that everyone has the support they need. No matter where you are, if you want a vaccine, we'll make sure you get one. On vaccines, on treatments, on testing, our top priority is making sure you and your family get through this crisis. But we can't do this alone. So when you wear a mask, when you keep your distance, when you stay at home, when you avoid gatherings, you're helping to save lives. So keep it up. We have to stay strong a little longer, but I know we're all up to the challenge. After all, the story of Canada is of people who never gave up, who never stop striving for a better tomorrow. That's something I was reminded of yesterday when I was at a virtual event with the first Black NHLer, Willie O'Ree, and some of the many young people he has inspired. From coast to coast to coast, Black Canadians have shaped our country. The reality is, though, that their stories are far too often ones of hard-won victories through adversity. The difficult truth is this: anti-Black racism, systemic discrimination, and unconscious bias still exist in Canada. And that has to change. As we rebuild from this pandemic, this is our time to act. This is our time to end injustices and inequalities and create a better, stronger country for everyone. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:14 நேர்கள் குடிவென் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய குடிவென் கடை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய அந்த அறிவித்தர் கேட்டீர்கள். அவர்கள் சொன்ன விஷயம் கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டுற வகையில் இருந்தது என்பது உண்மை என்று சொல்லலாம். அடுத்ததாக ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற அறிவித்தல் அவருடைய கருத்தண்டு கூட சொல்லலாம். அவர் ஒரு விஷயத்தை வச்சு வருத்தமடைகிற ரீசன் போன கிழமையும் சரி இந்த கிழமையும் சரி ஃபைசர் மற்றும் மொடர்னா வேக்சின்ஸ் கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் ஒரு கவலையான செய்தி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கடந்த 2 வாரங்களாக இதுக்கான தட்டுப்பாடுகள், இந்த வேக்சின் தட்டுப்பாடுகளும் கொஞ்சம் அதிகரித்து என்பதை போது என்றும் சொல்லலாம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் எல்டர்ஸ் ஹோமில் இருக்கிறவர்கள், முதியவர்களுக்கான அந்த ப்ரையாரிட்டி மற்றும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேக்சின்ஸ் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு வந்தால் தான் அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நேரத்திலேயே இப்படியான தட்டுப்பாடுகள் நிலம்போது அது மேலும் பிற்போடப்படலாம் என்று சொல்லி அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பட் இருந்தாலும் இன்றைய தினம் விடுத்திருக்கின்ற இந்த அறிவித்தல் படி, அதாவது நோவோவேக்ஸ் மற்றும் பிரிசிஷன் நானோ சிஸ்டம் ஆகிய இந்த 2 நிறுவனங்களுடன் கைச்சாத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தமானது கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகம் சீக்கிரமாக இதனுடைய தயாரிப்பு வருகிறதோ அந்தளவுக்கு உடனே கிட்டத்தட்ட 24/7 24 மணி நேரமும் இதனுடைய சேவை, தடுப்பூசி வழங்கக்கூடிய அந்த சேவை நடைபெறும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 40,000 வேக்சின்ஸ் வரைக்கும் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம்.
We're here today to provide you with an update on the Ontario COVID vaccine rollout. And I'll be honest, the shipment delays with the Pfizer vaccine have been incredibly disappointing. And to be told on Friday that we would receive 18,200 less doses of the Moderna vaccine, I can't stress how frustrating that is. But we continue to press ahead and make steady progress. Our plan to accelerate the vaccination of Ontario's most vulnerable population is underway. We are actively giving out first doses to residents in long-term care, high-risk retirement homes, and First Nations elder care homes, with an updated goal for completion of February 10th. We're expecting to receive 63,400 Moderna doses from the federal government by February 5th, and these will be administered to our most vulnerable as soon as possible. To date, the first round of vaccinations has been completed. For those who are willing and eligible, in all long-term care homes in many regions, including Toronto, Peel, York, Windsor-Essex, Durham, Halton, Hamilton, Niagara, Ottawa, and Simcoe, Muskoka. As of February 1st, we administered over 344,000 doses of the vaccines, with over 70,000 fully vaccinated. And beginning this week, vaccination teams will be distributing vaccines in First Nations flying communities in the north as part of Operation Remote Immunity. With the uncertainty surrounding a steady supply of vaccines, it's clear we need to start production of COVID vaccines right here in Canada. We need to ensure that our ability to protect our citizens is not compromised by a lack of vaccine supply. We need a reliable source of vaccines in this country as soon as possible, and I will continue pushing for that. In the meantime, we continue to build our capacity so when we receive enough supply for mass vaccinations, we will be ready. We currently have the capacity to vaccinate 40,000 people per day, and we'll be able to triple or quadruple that pending the federal government supply. Getting vaccinated is our path to normal. So when it's your turn, please go get the vaccine. Until then, I couldn't be any clearer. Please stay home, stay safe, and save lives. Thank you, and God bless the people of Ontario. டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குடிமின் கிழ நிகழ்ச்சியோடு வந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கிய அந்த அறிவித்தல் பார்த்தீர்கள். எனவே அவர்களும் சொன்னதுபடி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேக்சினுடைய தயாரிப்புகள் வந்து இன்று கைச்சத்திடப்பட்ட இந்த 2 நிறுவனங்களும் வந்து தயாரிக்க ஆரம்பித்து எப்போ அந்த பாவனைக்கு வருதோ அந்த பாவனைக்கு வந்து உடனே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40,000 வேக்சின்ஸ் வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். 24/7 24 மணி நேரம் வந்து அதனுடைய சேவையில் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். எனவே பார்க்கலாம் எவ்வளவு கெதியாக இதுக்கான அப்ரூவல் வந்து இதனுடைய தயாரிப்புகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது. எப்படி பார்த்தாலும் நாங்கள் இந்த தயாரிப்பை வந்து ஸ்ப்ரிங்கு பிறகு தான் எதிர்பார்க்கலாம். வேக்சினுடைய பாவனை வந்து எப்படி பார்த்தாலும் சம்மருக்கு பிறகுதான் என்றதும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்றும் நாங்கள் இதை கூறிக்கொள்ளலாம். குடிமின் கடை நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிற விஷயம், கிபெக் முதல்வர் பிரான்சுவா லெகோல்ட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற அறிவித்தல். அதாவது மொன்ட்ரியல் கிபெக்கில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். வருகின்ற February 8க்கு பிறகு வந்து இதனுடைய இந்த லாக்டவுன் மற்றும் கர்ஃபியூனுடைய இந்த கட்டுப்பாடுகள் வந்து தளர்வுக்கு வர இருப்பது என்பது முக்கியமான விஷயம். அதை இன்றைய தினம் அறிவித்திருக்கின்ற இது மொன்ட்ரியல் மற்றும் கியூபெக் சிட்டி இந்த 2 இடங்கள் வந்து பார்க்க போக வந்து February 8க்கு பிறகு வந்து இதனுடைய கட்டுப்பாடுடைய தளர்வுகள் வந்து குறைக்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் வந்து வேறு மற்ற ஏனைய இருக்கின்ற 6 ரீஜன்ஸ்லையும் வந்து வேறு கட்டுப்பாடுகள், அதாவது 2 இடத்துலையும் வந்து வேறு கட்டுப்பாடுகள் என்பதுதான் முக்கியமான விஷயம். அந்த வகையில் மொன்ட்ரியல் மற்றும் கியூபெக் சிட்டியை பார்க்கும்போது நான் எசென்ஷியல் ஸ்டோர்ஸ் மற்றும் சாலோன்ஸ், மியூசியம் இது போன்ற இடங்கள் வந்து வருகின்ற வாரத்திலிருந்து திறக்கப்பட இருக்கின்றன. அதுக்கான சரியான கட்டுப்பாடுகளுடன் இவையெல்லாம் திறக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். மற்ற குறிப்பிட்ட 6 ரீஜன்ஸில் மட்டும் அதனுடைய இந்த கர்ஃபியூ டைம், அதாவது மிச்ச மொன்ட்ரியல் மற்றும் கியூபெக் சிட்டியில் வந்து கர்ஃபியூ டைம் வந்து 8 மணிக்கு தான் இருக்கும், அப்படியே தான் மெயின்டைன் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏனைய மற்ற அந்த 6 ரீஜன்ஸில் வந்து 9:30க்கு வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். 9லேருந்து விடிய காலமே
5 மணி வரைக்கும் இதனுடைய கர்ஃப்யூ வந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த இடங்களில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் டைனிங் ரூம்ஸ், ஜிம்ஸ், இண்டோர் ஸ்போர்ட்ஸ் இது போன்ற இடங்களும், இது போன்ற உள்ளக விளையாட்டரங்கள், இது போன்ற என்டர்டெயின்மெண்ட் ஸ்டப்ஸும் வந்து திறக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். சினிமா தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து February 26 இந்த மாதம் 26ஆம் தேதி தான் சினிமாஸ் திறக்கப்படும். அதுவும் வந்து குறிப்பிட்ட அந்த 50% அந்த அடிப்படையில் தான் வந்து அனுமதி வழங்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மொன்ட்ரியலை பொறுத்த வரைக்கும், ஒட்டுமொத்தமாக கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தொற்றுகள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவடைந்து அதுக்கான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு நடவடிக்கைக்காகத்தான் இந்த தளர்வுகளை வந்து அவர் விடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். எனவே இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். Good afternoon, everyone. The situation has improved in recent weeks. The number of cases and hospitalizations has decreased. I want to thank you all for that, but we have to remain very careful. We can only lift certain measures very gradually. I'm announcing that from February 8th, everywhere in Quebec, stores, hairdressers, and museums will reopen throughout Quebec and will gradually reopen CEGEP and universities. That will be the only changes on the measures for now, except for 6 regions: Gaspésie, Île-de-la-Madeleine, Bas-Saint-Laurent, Saguenay-Lac-Saint-Jean, Abitibi-Témiscamingue, Côte-Nord, and Nord du Québec. In these 6 orange regions will reopen restaurant, gyms, and indoor sports activities, but with restrictions. And the curfew will now be at 9:30 p.m. For theaters and cinema, they will be able to open only in these regions by February 26. So the battle against the virus is not over. We must continue all our efforts for the health workers. I'm counting on you all. Thank you. Of course, there's a difference between asking people not to visit other homes and implementing a curfew at 8 p.m. Of course, it's easier for us to make sure that people don't visit other homes. So I think it's one of the reasons our success for the last few weeks. So that's why it looks like it's a quite drastic measure to put a curfew. But during the day, people can go to the store, they can go working, go at school. But at night, that's where you have activities in houses, and with the curfew, I think it's a good balance. It's a quite drastic measure, but a very efficient measure. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:25 நேர்கள் குடி வெங்கட நிகழ்ச்சி நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்குற இன்னொரு தகவல் வந்து இந்த COVID-19 காலப்பகுதியில் வந்து விடுக்கப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து இந்த டிராஃபிக் ஸ்பீடிங் சிஸ்டம். அதுக்காக ஸ்பெஷல் மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரோட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி குறிப்பிட்ட ரோட்ஸில் இந்த ஸ்கூல்ஸ் பக்கத்தில் எல்லாம் வைக்கப்பட்டு அதுக்கான ஸ்பீடிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணப்பட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபைன்ஸும் கொடுக்கப்பட்டது வந்து தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் கடந்த
வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட கடந்த வாரத்தில் மட்டும் மொத்தமாக 3800 டிராஃபிக் டிக்கெட்ஸ் வந்து வழங்கப்பட்டுகின்றது தான் ஒரு அதிர்ச்சியான தகவல்னு சொல்லலாம். இந்த வின்டர் வாஷ் கேம்பெயின் சொல்லப்படுகின்ற இந்த கேம்பெயின் வந்து போலீசாரால் வந்து நடத்தப்பட்டது இந்த டொரண்டோ முழுக்க. பாதசாரிகளுடைய சேஃப்டி, அவர்களுடைய பாதுகாப்பை முன்னிட்டு தான் வந்து இந்த டைம் நடக்கும். குறிப்பாக இந்த வின்டரில் இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த காலப்பகுதியில் பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். அதிகரித்து வருகின்ற இந்த விபத்துக்கள், அவர்கள் கிடக்கின்ற விபத்துக்களை தவிர்ப்பதற்காண்டி தான் இந்த கேம்பெயின் நடத்தப்பட்டது. அந்த வகையில் ஜனவரி 25 ஜனவரி 31 தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட இந்த கேம்பெயினில் வந்து மொத்தமாக 3800 அந்த அளவாக 3800 டிக்கெட்ஸ் வந்து வழங்கப்படுகின்றன. இதில் வரும்போது ஸ்பீடிங், அக்ரெசிவ் டிரைவிங் மற்றும் ஸ்டண்ட் டிரைவிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ளடங்கும். அதிகமாக இந்த ஸ்பீடிங் டிக்கெட்ஸ் தான் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. 2122 ஸ்பீடிங் டிக்கெட்ஸ் வழங்கப்படுகின்றது. அக்ரெசிவ் டிரைவிங் என்று பார்க்கும்போது 734 டிக்கெட்ஸ் வழங்கப்படுகின்றன. அதே நேரம் ஸ்டண்ட் டிரைவிங்காக கைதுகளும் பெற்றுக்கின்றன. கிட்டத்தட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டண்ட் டிரைவிங் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்னோவில் இந்த ட்ரிஃப்ட் பண்ணுறது, இந்த லோக்கலில் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக வந்து இந்த லோக்கல் ரோட்ஸில் ட்ரிஃப்டிங் எல்லாம் செய்வார்கள். அந்த மாதிரி ஸ்டண்ட் டிரைவிங் எல்லாம் சொல்லலாம். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களுடைய லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கப்பட்ட வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயமா சொல்லலாம். இதோட இந்த ஒரு குறிப்பிட்ட இன்னொரு விஷயத்தையும் வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 170 பேர் வந்து பாதசாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பீரியடில் மட்டும், அதை குறிப்பிட்ட இந்த பீரியடில் மட்டும் 170 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 69% வந்து 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான், எல்டர்ஸ் தான் என்பது இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து இதனுடைய ஸ்னோனுடைய விண்டரும் சரி, அதனுடைய ஸ்னோவின் அளவும் அதிகமாக இருக்கும். எப்போ ஸ்னோ கொட்டும் எப்போ அதிகரிக்கும்னு சொல்ல முடியாது. எனவே பாதசாரிகள் தான் முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டும். வாகன ஓட்டுநர்கள் வந்து பாதையில் செல்லும்போது அதுக்கான இப்போ டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் சரி, ஸ்டாப் சைன்ஸாக இருக்கட்டும் சரி, இப்போ ஒருத்தர் இல்லை தானே சொல்றதுக்காக அப்படியே ஸ்டாப் சைனில் நிற்காம போய்க்கல வந்து சப்போஸ் அந்த பாதசாரிகள் வந்து நடுவில் குறுக்க வரைக்கல, இந்த விண்டரில் வந்து விஷன் கூட விசிபிலிட்டி கூட கொஞ்சம் குறைவாக இருப்பதையும் வந்து நாங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே நிலைமைகளில். அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த ஸ்டண்ட் டிரைவிங்காக இருக்கட்டும் சரி, ஸ்பீடிங்காக இருக்கட்டும் சரி, மற்றும் அக்ரெசிவ் டிரைவிங் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் வந்து தவிர்க்கப்பட்டால் தான் அவர்களுடைய பாதுகாப்பையும் வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. எனவே கடந்த வாரத்தில் மட்டும் இந்த நிலைமை. எனவே இது மேபி கூடலாம், இதுக்கு குறையலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தை டிரைவர்ஸ் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று போலீசாரும் கேட்டுக்கொள்கின்றார்கள். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:28. அடுத்ததாக நாங்கள் கனடிய வலம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இதில் வந்து வீடு கொள்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பின்னர் அந்த வீட்டை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்யலாமா இல்லையா என்பதை பற்றி தான் அடுத்த தகவல் வர இருக்கின்றது. பொதுவாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வீட்டை விற்கிறீங்க, அவருக்கு வீட்டை விற்று போட்டு அவர் குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து க்ளோசிங் கொடுக்குறீங்களா, அந்த டைமுக்குள்ளே அவர்களுக்கான காசை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் செஞ்ச பிறகு உங்களுக்கு இன்னொரு டீல் வருது, வேறு இன்னொருத்தர் வந்து சரி இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் எவருக்கு கொடுத்த காசை விட உங்களுக்கு கூட தரோம், ஸோ அந்த அமௌண்ட்டை விட கூட தரோம்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து அந்த இதை வாங்கலாமா, நீங்கள் அதை விற்கலாமா, உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து அப்படி ஆல்ரெடி சைன் பண்ண பிறகு வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் அதை விற்கலாமா இல்லையான்றதை பற்றி தான் அடுத்த தகவல் உங்களுக்காக வர இருக்கின்றது. இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சிச்சுவேஷனில், கோவிட்-19 சிச்சுவேஷனில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வீடு வாங்குறது மற்றும் விற்கிறது வந்து நல்ல துரித கதிகளை வந்து லாபம் தரக்கூடிய வகையில் வந்து நடைபெறுவது தான் இங்கு முக்கியமான விஷயம். எனவே இப்பொழுது இது பற்றிய தகவல்களை வந்து எங்களுக்காக வழங்க இருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். மீண்டும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தகவல்களோடு செல்வா வெற்றிவேல் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வா. வணக்கம் சுதாரன். இன்று உங்களிடம் கேட்கின்ற கேள்வி, கடந்த வருடம் நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயம் பேசியிருந்தோம். அதாவது ஒருவர் வீடு வாங்குகின்ற பொழுது வீட்டை க்ளோஸ் பண்ண முடியாமல் போனால் அதுக்கான பெனால்ட்டி அது பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இன்று நான் கேட்பது அதனுடைய மற்ற பகுதி. அதாவது ஒருவர் வீட்டை விற்கின்ற பொழுது இன்னொருவர் வாங்குகின்ற பொழுது அந்த பகுதியில் வீட்டின் விலை அவர் விற்ற விலையிலிருந்து அதிகரித்திருந்தால், க்ளோசிங் நேரம் என்று பார்த்தால் 2-3 மாதங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், வீட்டை விற்கின்றவர் அதை காரணம் காட்டி அல்லது வீட்டை அவருக்கு கொடுக்காமல் இன்னொரு முறையோ அல்லது அந்த விலையை உயர்த்தி வேறு சந்தையிலே போட முடியுமா?
Sudharan, the answer is just a no, but at the same time, the specific answer is no. அதாவது ஒரு purchase sale agreement sign பண்ணும் பொழுது நாங்கள் பாவிக்கிற ஃபார்ம் வந்து ஒரியா ரியல் எஸ்டேட் ஃபார்ம் கண்ட்ராக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பையர் அண்ட் செல்லர் சைன் பண்ணுறார்கள். சைன் பண்ணும் பொழுது we are signing, both are signing under seal. That's the British system under the contract law. Signing under seal mean it's a good faith is there, signing under seal. Plus ஒரு deposit portion ஒன்று இருக்கிறது. Buyer give the deposit to the seller. அதுவும் வந்து ஒரு குட் ஃபேத் கண்ட்ராக்டாக வருது. இட்ஸ் அ வேலிட் கண்ட்ராக்ட். பர்ச்சேஸ் சேல் அக்ரிமெண்ட் இஸ் அ கண்ட்ராக்சுவல் லோக்கில் வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர் வந்து க்ளோசிங் டைமில் நீங்கள் கேட்பது இன்று நடைமுறையில் உள்ளது. உதாரணம், நமது ஆஃபீஸ்லேயே இந்த ஜனவரி 1 பிறகு 2 டிரான்சாக்ஷன் அப்படி ஒரு லீகல் இஷ்யூவில் டிஸ்பியூட்டில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு செல்லர் திங்க் பண்ணலாம், ஐ சோல்ட் அண்டர் ப்ரைஸ் அண்ட் ஐ கேன் ரீலீஸ் பேக் த ப்ராப்பர்ட்டி அண்ட் செல்லிங் த ஹையர் மார்க்கெட் என்று. ஆனால் செல்லர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, அவர் ஒரு கண்ட்ராக்ட் வேலிட் கண்ட்ராக்டை மேக் பண்ணியிருக்கிறார் வித் டிபாசிட் அண்ட் அண்டர் சீல். இப்போ செல்லர் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால், செல்லர் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் பையருக்கு ரைட்ஸ் உள்ளது செல்லரை வந்து கோர்ட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு. கோர்ட்ஸுக்கு கொண்டு போகும்போது கோர்ட்ஸில் இருக்கிற ஜட்ஜும் பையர் லாயர் செல்லர்ஸ் லாயர் ஆகியவரை பொறுத்து பார்ப்பார்கள் என்ன நியாயத்துக்காக வீடு க்ளோஸ் பண்ணப்படவில்லை என்று. இப்போ அதாவது வந்து வீடு ப்ரைஸ் அதிகரிப்பு தான், ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஒரு ரீசனாக இருந்து இவர் செல்லர் வீடை விற்காமல் இருந்திருந்தால் கோர்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம், அவரே அந்த வீட்டை பையருக்கு விற்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பையர் அதை க்ளோஸ் பண்ணாமல் டிலே பண்ண பீரியடில் பையர் வந்து ஏதாவது ஹோட்டல் சார்ஜஸோ மூவிங் சார்ஜஸ் அண்டு ஏதாவது ஒரு சார்ஜஸை காட்டினால் அதையும் செல்லர் பே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுவார். பட் த சேம் டைம் இவெக்யூட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஒருவரையும் செல்லரை வந்து டெனன்சி மாதிரி இவெக்யூட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்காது. ஆனால் செல்லர் வந்து ஆர்கியூ பண்ணுவாராக இருந்தால் ஜட்ஜ் வந்து பிலீவ் பண்ணுற அளவுக்கு, அதாவது ஒரு ஷெல்டரில் இருந்து ஒரு ஆளை ஹவுசிங் இஸ் அ ஷெல்டர், அதுலேருந்து ஒரு ஆளை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணாது. இதில் கண்ட்ராக்சுவல் இஷ்யூ, த பெனால்ட்டி இஸ் கோயிங் டு பி தேர். ஆனால் செல்லர் வந்து ஒரு வேலிட் ரீசனை ஜட்ஜி கொடுப்பாராக இருந்தால், தான் இன்னோசன்ட் அண்ட் அண்டர் ப்ரெஷரில் கண்ட்ராக்ட் சைன் பண்ணது, திஸ் மை ஷெல்டர், ஐ டோன்ட் வாண்ட் லீவ் மை ஷெல்டர் அண்ட் வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, இதை லீவ் பண்ணால் தான் ஐ ஹேட் கோ டு ஸ்ட்ரீட் என்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்தால் அந்த கேஸை வின் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் செல்லர் நீட் டு பே ஃபார் த பெனால்ட்டி டு த பையர். இந்த காரணத்தால் சில மோர்கேஜ் புரோக்கர்ஸ் வந்து இவந்தோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராட் மோர்கேஜாக இருந்திருக்கலாம், அவை ஏதாவது செய்து கொடுத்துருப்பினோம், பையர் வாங்கினதுக்கு பிறகு கேஸுக்கு போகும்பொழுது ஜட்ஜ் கூட சொல்லியிருக்கிறார் அந்த மோர்கேஜ் புரோக்கர்ஸ் இதை ஃப்ராட் வந்து ஒரு ஷெல்டரை கொடுக்கறதுக்காக. இந்த ஷெல்டர்ன்ற கேட்டகரி வந்து கனடாவில் வெரி ஹெவி வேலிட் பாயிண்ட்டாக இருக்கிறது. எனவே ஈச் அண்ட் எவ்ரி கேசஸ் ஆர் டிஃப்ரெண்ட். The answer is just you have to follow the contract whatever you sign. Thanks. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:33. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே செல்வா வெற்றிவேல் அவர்கள் வழங்கிய அந்த பகுதி கேட்டீர்கள். அவர் சொன்னது போல் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் வீடு விற்கிறேன்னு சொல்லி சைன் பண்ணிவிட்டு நீங்கள் குறிப்பிட்ட க்ளோசிங் கொடுப்பீங்க, ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அதுக்கு கொடுப்பீங்க. அந்த கேப்பில் வந்து நீங்கள் இன்னொரு ஆளுக்கு விற்க முடியாது என்று தான் சொல்கிறார். அதனால் இருந்தாலும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கின்றது. அதாவது அந்த உங்கள்கிட்ட தேடி வாரவர், அந்த இன்னொரு டீலரோடு உங்கள்கிட்ட தேடி வாரவர் வந்து அவருக்கு வீடு இல்லாட்டி அவருக்கு எங்கேயும் இருக்க முடியாது, ஷெல்டருக்கு தான் போக வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைமை வரும்போது மட்டும்தான் நீங்கள் அதை விற்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கும் வந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த பெனால்ட்டி என்ற பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும் என்பதும் இங்கு முக்கியமான விஷயம். எனவே அதை கேட்டவாறு இப்போ உங்களுக்கு இந்த வீடு விற்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். டொரண்டோ டைம் இப்பொழுது 9:34. அடுத்ததாக இன்னொரு தகவல். பொதுவாகவே இந்த கட்டுப்பாடு கோவிட்-19 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண 2வது அலைக்கு பிறகு வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் அங்கே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பிஸ்னஸ் சென்டர்ஸும் சரி ஸ்டோர்ஸும் சரி அங்கே போய் இதுக்கான கட்டுப்பாடுகள் சரியாக பேணப்படுதா, அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இருக்கான்னு சொல்லி அதை இன்ஸ்பெக்ட் பண்ண வர்றது வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் வந்து கடந்த வார அளவில் நடத்தப்பட்ட இன்ஸ்பெக்ஷனில் வந்து 40% ஒன்டாரியோ ஸ்டோர்ஸில் வந்து ஒன்டாரியோவில் நடத்தப்பட்ட இந்த
இந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து 40% ஒன்டாரியோ ஸ்டோர்ஸ் வந்து இதுக்கான சரியான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து பேணப்படவில்லை என்று அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஓனர்ஸாக இருக்கட்டும் சரி, ஸ்டாஃபாக இருக்கட்டும் சரி, கஸ்டமராக இருக்கட்டும், கடைகளில் இருக்கிற கஸ்டமராக இருந்தாலும் கூட சரியான முறையில் வந்து பண்ணப்படாட்டி அவர்களுக்கு வந்து ஃபைன் விதிக்கப்படுறது தான் இதனுடைய ரூல்ஸாக இருக்கின்றது. மொத்தமாக பார்க்கும்போது 47 டிக்கெட்ஸ் வந்து ஒன்டாரியோக்களை மட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து டொரண்டோ, ஹாமில்டன், வாட்டர்லூ இந்த பகுதிகளை சொல்லலாம். ஒரு 59% ஸ்டோர்ஸ், இந்த பிஸ்னஸ் ஸ்டோர்ஸ் தான் வந்து சரியான முறையில் வந்து இந்த கோவிட்-19க்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சரி சரியான முறையில் வந்து பேணப்பட்டு வந்தது. மிச்ச கடைகளில் வந்து இது சரியாக பேணப்படவில்லை. இதில் வந்து வால்மார்ட் வரும், காஸ்கோ, ஷாப்பர்ஸ், ட்ரக் மார்ட், இப்படியான அநேகமான கடைகள், அதாவது பெருமளவான அந்த முக்கியமான ஃப்ரான்ச்சைஸில் தான் இதில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தான் இதில் ஒரு கவலைக்குரிய செய்தி. கிட்டத்தட்ட 97 ப்ரொவின்ஸ் ஆஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸுடன் தான் வந்து இந்த நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். எனவே இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாலும் அல்லது நீங்கள் எந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் கூட, நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து சரியான முறையில் நீங்கள் பண்ணப்படாட்டி வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஆட்களையும் பாதிக்கும்ன்றது தான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். குறிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு வழங்கப்படும் தண்டப்பணம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட குறைந்தது $750 வந்து நீங்கள் இதுக்கான விதிகளை மீறினா வந்து கட்ட வேண்டி வரும் என்றதையும் வந்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுக்கேற்றவாறு தேவையில்லாமல் இவ்வளவு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சரியான விதத்தில் வந்து இந்த நடைமுறைகளை கடைப்பிடிச்சாலே அந்த பிரச்சனை எதுவுமே வராது என்று தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதை தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:36. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். கொலம்பியா மணி ட்ரான்ஸ்ஃபர் அவர்கள் வழங்குகிறார்கள். எனவே நீங்கள் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறேன்டா பிராம்டனில் இருந்தீங்களா, இல்லாட்டி அந்த பக்கம் அந்த பீல் ரீஜன் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அங்கே கொலம்பியா மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு போய் நேரடியாக நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டொரண்டோ இந்த பகுதிகளில் இருந்தால் நீங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டில் போனால் அதுக்கான ட்ரான்ஸ்ஃபரை வந்து நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே டொரண்டோவில் இருக்கிறார்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றார்கள். அதே நேரம் இப்போ கடந்த சில வாரங்களாக வந்து இந்த காசு வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்காவுக்கு போகிற காசு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு $10 வரைக்கும் குறைஞ்சிருக்கின்றது. ஒரு பெரிய வீழ்ச்சியானு சொல்லலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக அதிகரிச்சோ அந்தளவு வந்து கொஞ்சம் சடனாக குறைஞ்சிருட்டுன்னு சொல்லலாம். எனவே இதான் இப்போது நிலவரம். எனவே இதை பற்றின தெளிவான பார்வையை ஒரு முறை பார்த்து விடலாம். இப்பொழுது நாணய மாற்று வீதம் உங்களுக்காக. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இலங்கை 156 இலங்கை ரூபா, இந்தியா 57.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:38. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அடுத்து கலையரங்க பகுதி. இன்றைய கலையரங்கத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பாப்பிசை பாடல்கள். 2 பாடல்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனை வழங்கியிருக்கின்றார் பாபு ஜெயகாந்தன். இவரை டொரண்டோவிலே புகழ்பெற்ற ஒரு பாடகர் என்று சொல்லலாம். பாப்பிசைகள் பாடுவதில் வந்து மிகச் சிறப்பானவர். தமிழ் கரியோக்கி வேர்ல்டு என்று அவர் யூடியூப் வச்சிருக்காரு. ஓகே, அதுக்கான நிறைய தமிழ் பாடல்களுக்கான கரியோக்கி வெர்ஷன்ஸ் வந்து அதில் அப்லோட் பட்டிருக்கு. அவருடைய சைடுக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறைய தமிழ் பாடல்களுக்கான கரியோக்கி வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இவர் 2 முக்கியமான பாடல்களுக்காக ட்ரிபியூட் மாதிரி இந்த பாடலை வழங்கியிருக்கின்றார். இமனோருக்காக ஒரு பாடல் மற்றும் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல். இருவருக்கும் வந்து ஒரு ட்ரிபியூட் சமர்ப்பிக்கிற வகையில் வந்து இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார். எனவே இப்பொழுது அந்த பாடல்களை பார்க்கலாம்.
இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நாடு. இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நாடு. மாணிக்க முத்துகளும் மான்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. மாணிக்க முத்துகளும் மான்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. நுவரெலியா பொகவந்தலா கண்டி கண்பிளை தேயிலையால் பூம் விளையும் பூம்புலி சோலை. சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் தெரிந்திடும் மாமலை நாட்டில். சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் தெரிந்திடும் மாமலை நாட்டில். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன் சுவையூறும், பனைவளமும் புகையிலையும் ஒன்றாக வளரும். கந்தனி நல்லூர் கண்டு கடல் வளம் நிறைய உண்டு, கலைவளம் பெருகுது அங்கே. கந்தனி நல்லூர் கண்டு கடல் வளம் நிறைய உண்டு, கலைவளம் பெருகுது அங்கே. தலைநகராம் கொழும்பில் நாகரீகமும் கண்டு, மின்மினியோ மினிமினியோ காட்சிகள் உண்டு. காணாத புதுமைகளை காணலாம் மாநகரில் மாறீர் கொழும்பு நகரிலே. காணாத புதுமைகளை காணலாம் மாநகரில் மாறீர் கொழும்பு நகரிலே. இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நாடு. மாணிக்க முத்துகளும் மான்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. மாணிக்க முத்துகளும் மான்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. ஆடாதே ஆடாதே சூதாட்டம் ஆடாதே, கூடாதே கூடாதே கூட்டத்திலே சேராதே. தேடாதே கெட்ட பெயர் தேடாதே, தேடாதே கெட்ட பெயர் தேடாதே. நாடாதே தீயவற்றை நாடாதே, நாடாதே தீயவற்றை நாடாதே. ஒன்றுக்கு 2 வரும், 10க்கு 100 வரும், வந்ததெல்லாம் ஓடிவிடும். ஒன்றுக்கு 2 வரும், 10க்கு 100 வரும், வந்ததெல்லாம் ஓடிவிடும். வம்பு சண்டை தேடி வரும், வம்பு சண்டை தேடி வரும். ஆடாதே ஆடாதே சூதாட்டம் ஆடாதே, கூடாதே கூடாதே கூட்டத்திலே சேராதே. சிடுக்கட்டு ஆட்டத்திலே வீடு கட்டி வாழ்ந்தவர்கள் யாருமில்லை. சிட்டாடி கெட்டவர்கள் சீரழிந்து போனவர்கள் வீதியிலே. ஆடாதே ஆடாதே சூதாட்டம் ஆடாதே,
ஆடாதே ஆடாதே சூதாட்டம் ஆடாதே கூடாதே கூடாதே கூட்டத்திலே சேராதே தேடாதே கெட்ட பெயர் தேடாதே தேடாதே கெட்ட பெயர் தேடாதே நாடாதே தீயவற்றை நாடாதே நாடாதே தீயவற்றை நாடாதே ஆடாதே ஆடாதே சூதாட்டம் ஆடாதே கூடாதே கூடாதே கூட்டத்திலே சேராதே கூட்டத்திலே சேராதே கூட்டத்திலே சேராதே அந்த பாப் இசை பாடல்களை பாடியிருந்தார் பாபு ஜெயகாந்தன். இ மனோகர் மற்றும் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ட்ரிபியூட் செய்கிற வகையில் அந்த பாடல்கள் அமைந்தது. இவருடைய மேலதிகமான பாடல்களை நீங்கள் பார்க்குறேன்டா தமிழ் கரியோக்கி வேர்ல்டு என்ற அவருடைய யூடியூப் சேனலுக்கு போனால் நீங்கள் இதுக்கான மேலதிக பாடல்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ இப்பொழுது 9:47 அடுத்ததாக கெனடிய செய்திகள் வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடா முழுவதும் வேரூன்றும் கோவிட் தொற்றின் புதிய தெரிவுகள் குறித்து கனடாவின் உயர் மருத்துவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கனடா மிகவும் நுட்பமான காலகட்டத்தில் இருப்பதாக தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் த்ரேசா டேம் என்று கூறினார். புதிய தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்தாலும் வேகமாக பரவுகின்ற புதிய திரிபுகளின் எண்ணிக்கை நாடு முழுவதும் அதிகரித்து செல்வதாக அவர் கூறினார். இங்கிலாந்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் முதலில் அடையாளம் காணப்பட்ட திரிபுகளின் எண்ணிக்கை கனடாவில் 150 வரை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என்று வைத்தியர் டேம் தெரிவித்தார். கனடாவில் நோவாவேக்ஸின் கோவிட் தடுப்பூசியை தயாரிக்க ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்தார். மான்ட்ரியாலில் கட்டுமானத்தில் உள்ள ஒரு தொழிலகத்தில் மில்லியன் கணக்கான தடுப்பூசிகளை தயாரிக்கும் திட்டத்தை பிரதமர் ட்ரூடோ வெளியிட்டார். இதுகுறித்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நோவாவேக்ஸுடன் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஆனால் இந்த தயாரிப்பு இலைத்துளிர்காலம் வரை ஆரம்பமாகாது என கூறப்படுகிறது. இதற்கான உற்பத்திக்கு ஹெல்த் கனடா அனுமதி வழங்குவதற்கு சில மாதங்கள் எடுக்கும் என கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் பிரான்சுவா பிலிப்பே சாம்பேன் கூறினார். கனடாவுக்கான கோவிட் தடுப்பூசி விநியோகத்தை அதிகரித்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கனடாவுக்கு ஒரு தடுப்பூசி விநியோகத்தை அங்கீகரித்திருப்பதாகவும் தடுப்பூசி ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை மிக குறைந்த சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயன்படுத்துவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது. தனது குடிமக்களுக்கு விரைவில் தடுப்பூசி வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளது என்பதை கனடா அறிந்திருக்கிறது எனவும் ஒரு அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. ஆனாலும் ஏனைய நாடுகளுக்கு தேவையான தடுப்பூசிகளின் விநியோகத்தை தடுக்கும் எண்ணம் இல்லை என ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவுபடுத்தியுள்ளது. தடுப்பூசி விநியோகம் குறித்து இன்று கனடாவின் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் வழங்கிய உத்தரவாதங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. கனடா இந்த வாரம் ஐரோப்பாவில் இருந்து எதிர்பார்க்கப்படும் தடுப்பூசி ஏற்றுமதிகளை பெற்றுக்கொள்ளும் என இன்று காலை அமைச்சர் அனிதா ஆனந்த் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சில கோவிட் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக இன்று கெபெக் முதல்வர் அறிவித்தார். சமீபத்திய வாரங்களில் நிலைமை மேம்பட்டுள்ளதாக முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் என்று கூறினார். இதனால் படிப்படியாக சில தளர்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனாலும் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என முதல்வர் கூறினார். தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் நாளாந்த தொற்றுகளின் எண்ணிக்கையும் குறைவடைந்து வரும் நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. கனடாவில் இன்று மொத்தம் 2831 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
கியூபெக்கில் 1053, ஒன்டாரியோவில் 745, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 429, ஆல்பர்டாவில் 268, சஸ்கச்சுவானில் 223, மனிடோபாவில் 83, நியூ பிரன்ஸ்விக்கில் 25, நோவாஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 38, ஒன்டாரியோவில் 14, ஆல்பர்டாவில் 13, சஸ்கச்சுவானில் 8, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 8 என்று இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் 2297, சஸ்கச்சுவானில் 266, மனிடோபாவில் 127, நியூ பிரன்ஸ்விக்கில் 30, நோவாஸ்கோஷியாவில் 1 என இன்று சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பதிவாகியுள்ளது. இன்றுடன் கனடாவில் 7,86,420 தொற்றுகளும் 20,213 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 7,16,646 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. தொடர்ந்து நேரம் 9:53 கனடிய செய்தி அறிக்கை கேட்டீர்கள். அடுத்ததாக வானிலை அறிக்கை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முதல் கியூபெக்கில் ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்னோ ஸ்ட்ராமுக்கான அறிவித்தல் விடப்படுகின்றது. குறிப்பாக மொன்ட்ரியலில் கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்றும் டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக -3 இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. கியூபெக் தவிர்த்து அநேகமான இடங்களில் அதிக அளவு பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. 25 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் என்பதும் இங்கு முக்கியமான விஷயம். எனவே அதுக்கேற்றவாறு கியூபெக்கில் இருப்பவர்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே ஏனைய நகரங்களில் நாளைய நாள் வானிலை எப்படி போகுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதி கூடிய வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதி கூடிய வெப்பநிலை 0 கீழே 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதி கூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். எனவே இப்பொழுது 9:55 குடிவின் கடாவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுவே நிறைவே செய்கின்றோம். எனவே எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ஐபிடியினூடாக வார நாட்களில் 9 மணிலிருந்து 10 மணி வரை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் நிகழ்ச்சிகள் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. அதே நேரம் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் மூலமாக உடனுக்குடன் எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மற்றொரு குடிவின் கடா உங்களை சந்திக்கும். நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ். நன்றி, வணக்கம்.